Al-Nikah Sunnati Rasulullah. Sunnatala Rasulullah அவர்களுடைய நன்மைகள் மிகப்பெரிய அளவை கடந்த நன்மைகள் இருக்கிறது. எல்லாவதை விடவும் இதில் நிறைய நன்மை இருக்கு. உலகத்திலே எத்தனையோ அமல்கள் இருக்குது. எல்லா அமலும் இந்த பூமியில உண்டாக்கப்பட்டது. ஆனால் வானுலகத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட அமல்கள் ரெண்டே இருந்தது. ஒன்று திருமணம், இரண்டாவது தொழுகை. தொழுகை என்பது மிஅராஜில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்ற பொழுது தொழுகை கடமையாக்கப்பட்டது. அதற்கு முன்னால முதல் அமல் உலகத்தில் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் அது திருமண உறவு தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்த அந்த திருமண உறவு. திருமண உறவு என்பது மனிதன் கண்டுபிடித்தது அல்ல. இத்தனை அவர்கள் மனிதன் அவன் இஷ்டத்துக்கு செஞ்சு கொண்டிருக்கிறான். ஆனால் திருமணம் என்பது மனிதன் கண்டுபிடித்தது அல்ல, அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தது. இந்த உலகத்தில் மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு பல வழிகள் இருக்கிறது. அது ஒரு வழி என்று சொன்னால் திருமண உறவோடு வாழ்வதற்கு சொல்றாங்க. நீங்க சந்தோஷமாக உலகத்தில் வாழ்வதற்கு திருமண உறவு மிக முக்கியமாக இருக்கிறது என்று சொல்றாங்க. திருமணம்னா எதுக்குன்னு அதான் கேட்கிறாங்க. உலகத்தில் அதுக்காக எல்லா நபர்களும் கோடிக்கணக்கில் கொட்டி ஆயிரக்கணக்கில் கொட்டி போய் அதை தேடுறாங்க. திருமணத்தின் மூலமாக அந்த நன்மைகள் கிடைக்கிறது. அல்லாஹ் சொல்றான், "வமின் ஆயாத்தி அன் கலகலக்கும் மின் அன்ஃபுசின் அஸ்வாஜா." உங்களிலிருந்து உங்களுடைய ஜோடிகளை நாம் படைத்தது என்னுடைய அத்தாட்சிகளிலிருந்து ஒரு அத்தாட்சி. அல்லாஹ் சொல்றான், வானம் ஒரு அத்தாட்சி, பூமி ஒரு அத்தாட்சி. அல்லாஹ் ஒருவன் என்பதற்கு வானமும் பூமியும் சொர்க்கம் நரகம் எத்தனையோ கோள்கள் இருக்கிறதா, எல்லாமே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு ஒரு அத்தாட்சி தான். அது மாதிரி கணவன் மனைவி என்பதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று சொல்லி தருகிறார். கணவன் மனைவி என்பது ஏதோ நம்ம போய் நம்முடைய ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்கு, ஏன்னா நமக்கு விருப்பப்பட்ட பெண்ணை மனமுடித்துக் கொள்வதற்கு, அல்லது நம்ம சொந்த பந்தம் இதில் ஏதாவது ஒரு பெண்ணை மனமுடிச்சு சொத்துக்காக சுகத்துக்காக இதுவல்ல. இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்லி தருகிறார். வானம் பூமி எல்லாம் எப்படி ஒரு அத்தாட்சி, நான் அல்லாஹ் ஒருவன் என்பதற்கு அத்தாட்சியாக இருக்கிறதோ, அது மாதிரி திருமண உறவு என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று சொல்லி தருகிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். திருமணத்தின் மூலமாகத்தான் ஒரு நிம்மதி ஏற்படுகிறது, ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் உங்களில் அந்த திருமணத்தின் மூலமாகத்தான் நாம் உருவாக்குகிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். திருமணத்தின் மூலமாக அன்பும் பாசமும் நேசமும் உருவாகிறது. இது என்னுடைய அத்தாட்சி என்று சொல்றேன். யாரால முடியுமா? யாராலே முடியுமா? எத்தனை கோடி கொடுத்தாலும் மனசு விரும்புவேன் வைக்கல. எவ்வளவு அழகான பொண்ணுகளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அல்லது எவ்வளவு அழகான மாப்பிள்ளையை பெரிய சொந்த மாப்பிள்ளையை திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஒத்து போவதற்கு சேர்த்து வைக்க முடியுமா? அது யாருடைய அத்தாட்சி, யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இரண்டு உள்ளங்களை உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்தால் கூட ரெண்டு உள்ளங்களை சேர்த்து வைக்க முடியாது. அல்லாஹ் ஒருவன் தான் உண்டாக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறார். அதனால தான் நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண உறவுல நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லும் பொழுது இப்படி வாழ்த்து சொல்லுங்கள், பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். அந்த உள்ளங்களை ஒன்று சேர்த்து வைக்கக்கூடிய அந்த அற்புதமான வார்த்தைகளை நீங்கள் சொல்லித்தார்கள் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். திருமணத்தின் மூலமாகத்தான் அன்பு
நேசம் உருவாகிறது. எத்தனையோ கோடிகளை கொண்டு போய் எங்கெங்கே போய் என்ன டூர் போறோம், அது போறோம், இது போறோம், சுற்றி பார்க்கிறோம். நிம்மதி கிடைக்கிறதா? நிம்மதி கிடைக்க எங்கே கிடைக்கிறது தெரியுமா? பாசமாகவும் நேசமாகவும் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி தருகிறார். ஒரு ஆணும் பெண்ணும் எதற்காக வேண்டி திருமணம் முடிக்கணும்? அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் நேசமாகவும் வாழ வேண்டும் என்பதுதான். இன்னைக்கு இஸ்லாமியர்கள் உளவியல் ரீதியாக இன்னைக்கு பெரிய பிரச்சனை மாட்டேங்கிறார். கால் வலிக்குது, கை வலிக்குது, சின்ன வயசுல எத்தனைய இளம் பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனை வருகிறது, மாதவிடாய் பிரச்சனை வருகிறது, ஆண்களுக்கு எவ்வளவு பெரிய வியாதிகள் வருகிறது. உளவியல் ரீதியாக இன்னைக்கு பெரும் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் என்று ஒரு புள்ளி கணக்கு சொல்லி தருகிறது. டாக்டர் போட்டா கை வலிக்குது, கால் வலிக்குது எவ்வளவு சொல்றோம். அங்க போய் டாக்டர் செக் பண்ணி பார்த்தா சொல்றாங்க, இல்ல நல்லா தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன குறை இருக்கு? அவங்க என்ன செய்யறாங்க? மாத்திரை எழுதி கொடுத்து அந்த மாத்திரையை போனது மூலம் திரும்ப புதிய புதிய நோய்கள் உருவாகி கொண்டு இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? மனசுல நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை. கணவன் மனைவியாக இன்னைக்கு திருமண உறவுகளில் ஏற்படக்கூடிய அந்த உறவுகள்ல எத்தனையோ பிரச்சனைகள் வருது. இன்னைக்கு தம்பதிகளுக்கு ஒரு வாழ்க்கையை எப்படி சரி செய்வது, மனைவிடத்தில் மனைவியை எப்படி சரி செய்வது, கணவனை எப்படி சரி செய்வது, கோபமாக இருந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பாசமாக இருக்கும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பன போன்ற எந்த விஷயங்களும் இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. ஒரு தாயும் தகப்பனும் தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தாயும் தகப்பனும் தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு சாதாரண சொல்றாரு, கல்யாணம் முடிச்சாச்சு, 3 மாசம் வாழ்ந்தாங்க, 2 பேருக்கு மத்தியில ஒருத்தர் போகல, என்ன செய்யறது? போனா போது பிரிச்சு வச்சிருவோம். எப்படிங்க? இப்ப சட்டையை கட்டி வைக்கிற மாதிரி இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் போய் கொண்டு இருக்கிறது. அந்த உளவியலை இன்னைக்கு சொல்லிக் கொடுப்பதில் என்னுடைய சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள மாட்டாங்க. என் பொண்ணு சின்ன பொண்ணு, எப்படி தாங்கிக் கொள்வார், எப்படி பேசலாம், மாப்பிள்ளை வீட்டில் எப்படி பேசலாம் என்று இன்னைக்கு எவ்வளவு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு பெரும் பிரச்சனையாக மாற்றி வைக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு மாறிக்கொண்டு இருக்கிறது. அதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளை திருமணம் முடிச்சு போகும்போது என்ன வார்த்தை தெரியுமா சொன்னார்கள்? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறார்கள். கேட்கிறார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபாத்திமா வாழ்ந்தவருடைய என்னோடு நீ வாழ்ந்த காலத்தில் ஒரு நாள் கூட எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டதில்லையே, எதற்காகவே? ஏதாவது ஒன்று கேடு நான் தருகிறேன், நீ மரணப்படுக்கையில் படுத்து கிடக்கிறாய், ஏதாவது ஒன்றை கேடு நான் வாங்கி தருகிறேன் என்று சொல்லும் பொழுது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, என்னுடைய அன்பு கணவர் அவர்களே, எனக்கு மாதுளம்பழம் சாப்பிட வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது, எனக்கு மாதுளம்பழம் வாங்கி தாருங்கள் என்று சொல்றாங்க. வேகமாக கடற்கரைக்கு போறாங்க, அழகான மாதுளம்பழம் வாங்குறாங்க. வாங்கிட்டு வரும் பொழுது வழியில் ஒருத்தர் கேட்கிறாங்க, அல்லாஹ் நபியுடைய குடும்பத்தார்களே, எனக்கு பசியாக இருக்குது, அது எனக்கு தாருங்களே, பசியை அடைக்கிறேன். நபியுடைய குடும்பம் அல்லவா? சொன்னோன்னு அதிரதியாக அப்படியே நீ கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு கண்ணீரோடு வீட்டுக்குள்ள நுழைகிறாங்க. பாத்திமா கேட்கிறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. இந்த மாதிரி நான் போனோமா, மாதுளம்பழத்தை வாங்கினேன், வழியில வரும்போது ஒரு பிரியாசம் கேட்டாரு. அது எப்படி கேட்டாரு? நபியுடைய குடும்பத்தார்களே என்று சொல்லி கேட்டாரு. அதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்ல முடியல, அப்படியே நான் கொடுத்துட்டேன்னு சொல்லும் பொழுது கண்ணீரோடு அழுகுறாங்க. அவ்வளவுதான் கேட்கிறாங்க, பாத்திமாவே, ஏன் இடத்தில் இதுவரை எதுவுமே கேட்டதில்லை, நீ கோவிச்சு கொள்வதற்கு எதுவும் வாங்கி கேட்டு நான் வாங்கி தர முடியாம சூழல் இருக்கிறேன், நீ ஒரு நாள் கூட கோவிச்சது இல்லையே, கேட்டது இல்லையே, என்ன காரணம் என்று கேட்கும் போது அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா சென்ற வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? என்னை திருமணம் முடித்து மணப்பெண்ணை மணமகளை அனுப்பி வைக்கும் போது என்னுடைய தந்தை அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, தந்தை அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, பாத்திமா, ஒன்று என்னுடைய அலி எனக்கு மிகவும் பிரியமானவர், உன் கணவர் அலி இருக்கிறாரே, என்னுடைய மருமகன் அலி இருக்கிறாரே, எனக்கு மிகவும் பிரியமானவர். ஆனால் வசதி வாய்ப்புகள் இல்லை,
வசதி வாய்ப்புகள் இல்லை. நீ ஏதாவது ஒன்றை கேட்டு அதை அவர் வாங்கி கொடுக்க முடியாமல், ஆனா மனைவி கேட்டுவிட்டால் நம்மளால வாங்கி கொடுக்க முடியலையே என்று அவர்கள் சங்கடப்பட்டு ஒரு இடத்தில் அமர்ந்து இருந்து அந்த சங்கடத்தோடு நான் பார்க்கும் பொழுது என் மனசு தாங்காதம்மா. அதனால எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று எந்த காலத்திலும் கடவுளிடத்தில் கேட்டு விடாதே, அவர் வாங்கிட்டு வரதை வச்சு உன் குடும்பத்தை நடத்திக்கொள் என்று என்னுடைய தந்தை அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். அதை என் வாழ்நாள் முழுவதும் நான் அதை பாதுகாத்துக் கொண்டேன் என்று சொன்னார்கள். என்றைக்காவது இந்த உதவிகளை நான் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்ததுண்டா? என்னைக்காவது அவருடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுத்ததுண்டா? இன்னைக்கு சொத்து பிரச்சனைகள், எவ்வளவு பிரச்சனைகள், பெரும்பாலான பிரச்சனைகள் பெண்கள் தான் படுகிறார்கள். வீடு கொடுத்தாச்சு, நகை கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. இருந்தாலும் சொத்துக்களை பிரித்து வைக்கும் போது யார் முதல் பிரச்சனை? தன்னுடைய மகள் வந்து நிற்கிறார், எப்படி கொடுக்கலாம் நினைக்கிறார், அதை இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று சொல்லக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஆண்களுக்கு கம்மி, பெண்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு அதிகமாக உருவாக்கி கொண்டே இருக்கிறது. எத்தனை உலகில் பிரச்சனை சொல்லிக் கொண்டிருக்கிறது. சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? கணவன் இப்படி வாதம் அப்படி வாதம் சொல்லி சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? ஒரு சின்ன பிரச்சனையை வீட்டுக்கு வந்துட்டா வீட்டிலே இருக்கணுமா, பார்த்துக்கணும், பின்னால் வரட்டும் பார்த்துக்கணும். எத்தனை நாட்கள் நம்மளுடைய பிள்ளைகளை பிடித்து வைத்திருக்கிறோம் தெரியுமா? ஒரு கணவனுடைய அந்த பெருமையை என்றைக்காவது சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு? நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு கணவனுடைய மதிப்பை பற்றி நாம் பேசியிருக்கிறோமா என்றைக்காவது? கணவன் இப்படிப்பட்டவர், இவருக்கு அதிர்ஷ்ட சங்கடமான நேரங்களில் கொஞ்சம் மனசு விட்டு கொடுத்துதான் போக வேண்டும் என்ற அந்த சூழ்நிலையை என்றைக்காவது விட்டு கொடுத்திருக்கிறோமா? ஒருத்தர் ஓடி வர, யார் சொல்லலாம் என்னன்னு தெரியல, உங்களுடைய மகளுடைய வீட்டு அழுகிற சத்தம் கேட்குது, என்ன போய் கேளுங்க அப்படின்னு சொல்ற. ஓடி வர்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னமான்னு கேட்கிறாங்க. இல்ல, எனக்கும் என் கணவருக்கு மத்தியில் பிரச்சனை வந்து விட்டது என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடுறாங்க. ஓடி போய் பார்க்கறாங்க, அலிரதி இருந்தாங்க, பள்ளிவாசல்ல தூங்கிட்டு இருக்காங்க. யா அபா துராம் என்று சொல்லி எழுப்பி விட்டு கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்த பிறகு கேட்கிறாங்க, கூட்டிட்டு ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னார்கள். என்ன தெரியுமா? ஃபாத்திமா, ஃபாத்திமா, இந்த நேரம் இந்த மாதிரி சூழ்நிலை கணவனோடு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நீ இறந்து போய்விட்டால் உன் ஜனாசாவை நான் கொண்டு வைக்க மாட்டேன் என்று சொன்னார். யார் நினைச்சாங்க? மருமகனை நினைச்சாங்களா? மகளை எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை, சொர்க்கத்திற்கே தலைவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை பார்த்து சொல்கிறார்கள், கணவன் கோபித்த நிலையில் நீ இறந்து போனால் உன் ஜனாசாவை நான் கொண்டு வைக்க மாட்டேன் என்று ஒரு பெண்ணுக்கு அழகான உடமைகளை கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால், இந்த அழகான பாடத்தை, உடமைகளை நம்ம எப்படி கணவனத்திற்கு நடந்து கொள்ள வேண்டும், பாசத்தோடும் நேசத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உடமைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆண்களுக்கும் அதே மாதிரி மனிதனிடத்தில் எப்படி அன்பாக பண்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உடமைகளை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லாதனால்தான் மிகப்பெரிய பிரச்சனைகள், சின்ன சின்ன வயசுலேயே பெரிய பெரிய நோய்களை நாம் சந்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அன்பும் பாசமும் இல்லாத காரணமாக. அதைத்தான் நல்லா சொல்றான். திருமணத்தின் மூலமாக நாம் ஏற்படுத்துவது என்ன தெரியுமா? மபத்தத்த மகமா, பாசத்தையும் நேசத்தையும் நாம் உருவாக்குகிறோம் என்று சொல்கிறார் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அந்த பாசத்தையும் நேசத்தையும் இந்த தம்பதிகளுக்கும் இதற்கு முன்னால் தம்பதியாக ஆன அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஆக்கியர் புரிவானாக. ஆகுதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நண்பு உறவினர்களுக்கு, அதிரைவாசிகளுக்கு என்னுடைய இனிய சலாம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகுமாக. எல்லாரும் கிரியேட்டிவிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை தொடர்ந்து பாருங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ஊருடைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு ஒரு முன் உதாரணமா காக்கா இருக்காப்புல. சந்தோஷம்.